அன்பு உறவுகளே, தீபாவளிக்கு முறுக்கு சுட்டோம் வீட்டில். இந்த வீடியோ தீபாவளிக்கு முறுக்கு சுட்ட வீடியோ. இதை உடனடியாக தீபாவளி கழித்து அப்லோட் பண்ண முடியல நம்ம சேனலில். ஏன்னா சென்னையில் கனமழையாக இருந்துச்சு. அடுத்தடுத்த வேலைகள் தொடர்ந்து இருந்ததுனால இந்த வீடியோ எடிட்டிங் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் வேலை அதிகமாக இருந்ததுனால இந்த வீடியோ அப்போ எடிட்டிங் பண்ணி போட முடியல. இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. அதனால் இப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவை எடிட்டிங் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். எல்லாருமே பாருங்கள். நம்ம சேனலில் இந்த வீடியோ லேட்டாக வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது. சென்னையில் கனமழையாக இருந்தது. மேலும் குழந்தைக்கு ஸ்கூல்லையும் சில நாள் விடுமுறை விட்டுருந்தாங்க. கனமழை உதவின்னு நாம் அங்கே ஒரு 2 வாரமாக அவங்க வீடுகளில் போக வர வேலையாக இருந்தது. தீபாவளி முடிஞ்ச பிறகு கந்த சஷ்டி, விரதம்னு, சூரசம்ஹாரம், திருக்கல்யாணம்னு அடுத்தடுத்த விசேஷங்கள் தொடர்ந்து வந்ததுனால நம்மளால் கோயில் வேலை, வீட்டு வேலை, இந்த மாதிரி கனமழைக்காக உதவின்னு சில நல்ல அன்பு உள்ளங்கள் நம்ம வீடுக்கே வந்து அவங்களுக்கு நேரடியாக உதவி செய்ததுன்னு நிறைய வேலைகள் தொடர்ந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, கனமழைக்கு உதவி தேவைன்னு போட்ட உடனே நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு, மெசேஜ் வந்துச்சு. நிறைய அன்பு உள்ளங்கள் தொடர்ந்து விசாரித்தாங்க. நிறைய வேலைகள் டே அண்ட் நைட் இருந்ததுனால என்னால் தீபாவளிக்கு ஒரு வாரத்தில் என்னால் இந்த முறுக்கு சுடுற வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. அன்பு உறவுகளே, மன்னிக்கணும். முறுக்கு சுட்ட வீடியோவை இன்றைக்கி நான் எந்தெந்த அளவுகளில் எந்தெந்த பொருட்கள் நான் எடுத்திருந்தேன், அரிசி மாவை எப்படி அரைக்கிறது, முறுக்கை எப்படி சுடுறதுன்றதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். முறுக்கு சுடுறதுக்கு எப்போவுமே நாம் ஒருத்தவங்கள கூட வேலைக்கு கூட மாட செய்ய நம்ம கூட இருக்கிறதுன்றது நல்லது. ஏன்னா தனியாக ஒருத்தரே இந்த முறுக்கு சுடுற வேலை செய்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சில நேரங்களில் நான் தனியாக கூடவே நான் செஞ்சுருக்கேன். அன்றைக்கி எங்கள் வீட்டுக்காருக்கு லீவு. அதனால் நான் அவரை ரிக்வஸ்ட் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஏன்னா தீபாவளிக்கு நம்ம படைகள் போட்டது, வீடு தொடச்சி, பூஜை சாமான் தேய்ச்சி, சமையல் அடுப்பு, கேஸ் மேடம் இதெல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி, பூஜைக்கெலாம் ரெடி பண்ணி, படைகள் போட்டு அன்றைக்கி தீபாவளிக்கே நிறைய வேலை இருந்துச்சு. உடனே ஒரு தீபாவளிக்கு படைகள் போட்டு ஒரு 12:30 சாமி கும்பிட்டு முடித்த உடனேயே ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் சீக்கிரமாகவே நாங்கள் இந்த முறுக்கு சுடுற வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் என் வீட்டுக்காரரை நான் ஹெல்ப்பு கூப்பிட்ருந்தேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அவங்களும் செஞ்சு கொடுத்தாங்க. அன்பு உறவுகளே, இப்போ நம்ம முறுக்கு எப்படி மாவு அரைக்கிறதுன்றதை முதல்ல பார்த்துக்கலாம். இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஆனால் இருந்தாலும் நாம் இன்ட்ரெஸ்டாக செய்யும்போது, ஆசையாக செய்யும்போது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் நமக்கு கஷ்டமாகவே தெரியாது. அன்பு உறவுகளே, ரேஷனில் பச்சரிசி கொடுத்துருந்தாங்க. அந்த ரேஷன் பச்சரிசி ஒரு 4 டம்ளர் நான் எடுத்துக்கிட்டேன். 4 டம்ளர் அரிசியை தண்ணியில் நல்லா கழுவிட்டேன். அதுக்கு முன்னாடியே அரிசியை நல்லா நான் புடைச்சிட்டேன். கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு, சென்னையில் கனமழையாக இருந்ததுனால இடத்த, அதாவது பின்பக்கம் இடம் நல்லா பெருக்கிட்டு காய போட்டேன். காட்டன் துணியில் இந்த கழுவுன அரிசியெல்லாம் போட்டு, மழை உடனே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த காட்டன் துணியோட அரிசியை கொண்டு வீட்டில் நாங்கள் சாப்பிடும்போது உட்காரும்போது ஃபேன் போடுவோம் இல்லையா, அந்த ஃபேன் காற்றுலையே நாங்கள் ஆற வச்சிட்டேன். ஆனால் அதுக்குன்னு ஃபேன் போட்டு காய வைக்கல அரிசியை. நாங்கள் ஹாலில் ஃபேன் போடுற நேரத்தில் அந்த அரிசி காயும். அதனால் உங்களுக்கு நல்ல வெயில் காயும் போது நீங்கள் அரிசியை கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கிறது நல்லது. சில நேரங்களில் இந்த மாதிரி கனமழையில் நாம் மாட்டிக்கும் போது வீட்லேயே நிழலில் கூட நீங்கள் இந்த அரிசியை காய வச்சு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவு நான் ரெடி பண்ணது நான் வீட்டில் தான் உள்ளே தான் காய வச்சேன். ஏன்னா சென்னையில் கனமழை ஆகிடுச்சு. ஒரு வாரமாக அரிசி எடுத்து வெளியில் காய வைக்கிறேன், மழை வருது. திருப்பி எடுத்து உள்ளே வைக்கிறேன், திருப்பியும் எடுத்து வெளியில் வைக்கிறேன், மழை பெய்யுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அந்த அரிசியை காய வச்சேன். அதனால் நான் ரொம்ப எனக்கு பொறுப்பாக, பொறுமையாக, ஆர்வமாக, ரொம்ப அக்கறையோடு நான் இந்த முறுக்கை நான் பிழிஞ்சேன். ஏன்னா அந்த முறுக்கு மாவு காய வைக்கும் போதே நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால நான் முறுக்கை உண்மையிலே நம்ம கஷ்டப்பட்டு இந்த மாவை காய வச்சுருக்கோம். இந்த முறுக்கு நிச்சயமாக நல்லா வரணும் அப்படின்றது நான் ரொம்ப உறுதியாகவே இருந்தேன். அது மட்டும் இல்லை, நம்ம சமைக்கும் போதுன்னு இல்லை, எந்த வேலை செஞ்சாலுமே நம்ம அந்த வேலையை 100% சின்சியராக செய்யணுன்றது என்னுடைய ஒரு எய்மு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அரிசியை நல்லா காய வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ பின்னாடி
முருங்கை மரம் இருந்ததுனால இலையெல்லாம் கொட்டிகிட்டு இருந்துச்சு. அதனால் அந்த இலையெல்லாம் எடுத்து போட்டு புடச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அரிசியாக. 4 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் உளுத்தம் பருப்பை நீங்கள் வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தா போதும். கலர் கூட மாற வேண்டாம். அந்த ஈரப்பதம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துட்டு ஒரு அரை கிளாஸ் சிறுபருப்பு நான் போட்டு தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த அரிசி, உளுத்தம்பருப்பு, சிறுபருப்பு இதெல்லாமே மிஷினில் கொடுத்து நல்லா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாவை ஜலிச்சிட்டேன். அந்த ஜலிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து கொஞ்சமாக தான் முறுக்கு சுட்டேன். ஏன்னா பாதி மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் நான். ஒரு ஒரு 4 கிளாஸில் மாவு எடுத்து ஒரு அகண்ட பாத்திரத்தில் போட்டுட்டு அடுப்பாண்டையே எனக்கு வேலை இருக்கும். ஒருத்தவங்க பிசையணும். அப்போ தான் 2 பேராவது அட்லீஸ்ட் இருந்தால் தான் இந்த வேலையை நம்மளால் தெளிவாக, அழகாக, சுவையாக, நேர்த்தியாக செய்ய முடியும். அதனால் இப்போது மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாவு கூடயே ஒருத்தர் உட்கார வச்சிடணும். கூட மாட செய்கிற வேலைக்கு ஒரு ஆளை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அந்த 2 வேலையில் எந்த வேலையோ அதை வந்து எங்கள் வீட்டுக்காரரை நான் உட்கார வச்சு மாவு பிசைய சொல்லிட்டேன். கூட எழுந்து ஓடி ஆடி செய்கிற வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போது இந்த மாவு ஒரு 4 கிளாஸ் மாவு கூட ஓமம் வந்து ஒரு 4 ஸ்பூனு, அதாவது சின்ன ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் ஓமம் நான் போட சொல்லிட்டேன். அதை போட்டுட்டு திட்டமாக உப்பையும் எங்கள் மாமியார்கிட்ட கேட்டு நாங்கள் போட்டுட்டோம். எங்கள் மாமனார் இருக்க காலத்துலேருந்தே உப்பு மட்டும் எங்கள் மாமியார் தான் செக் பண்ணுவாங்க. எப்போவுமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஊறுகாய் போடுறதா இருந்தாலும் வேறு எந்த ஒரு சாப்பாடு செய்கிறதா இருந்தாலும் பெரிய அளவில் எங்கள் நாத்தனாருங்களாம் வரும்போது 15 பேர் 20 பேருக்கு சமைப்போம் எல்லாருமே. அப்போ செய்யும்போது கூட எங்கள் மாமியார்கிட்ட நாங்கள் உப்பு மட்டும் அவங்களுக்கு கேட்டு செக் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் இப்போயும் உப்பு மட்டும் அவங்களுக்கு கேட்டு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டோம். ஏன்னா எங்களுக்கு உப்பு மட்டும் போடுறதுக்கு கொஞ்சம் பயம். அதனால் தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற என் வீட்டுக்காரர் கலரிட்டு இருந்தார். டால்டா வந்து 1/2 கிலோ பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தார். அதில் வந்து நான் வந்து எவ்வளோ போட்டேன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு டால்டாவை உருக்கிட்டேன். அந்த உருக்கின டால்டாவையும் எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் கொட்டினேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க கடாயில். இந்த மாவில் நான் ஓமம், சுடு தண்ணி, டால்டாவை உருக்கி எடுத்துகிட்டு வந்து ஊற்றியிருந்தேன். இப்போ இந்த வேலை 2 வேலையுமே ஒருத்தர் செய்ய முடியாது. ஏன்னா சுடு தண்ணி காய வைக்கணும், டால்டா காசணும், ஓமம் போடணும், உப்பு போடணும், ஒரு ஆள் கைவிடாமல் இந்த மாவை பிசையணும். அதனால தான் எங்கள் வீட்டுக்காரர் நான் ஹெல்ப்பு கூப்பிட்டுட்டேன். ஆனால் சில நேரங்களில் அவர் ஆஃபீஸ் போயிடும்போது இவ்வளோ வேலையும் நான் தனியாக தான் செய்யணும். அடுத்த மாவு இருக்குது, அதை நான் தனியாக தான் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து வேலைக்கு கிளம்பும்போது இப்போது பெட்டர் வந்து உங்கள் கூட யாரையாவது ஒருத்தரை வச்சுட்டு நீங்கள் இது செய்கிறது உங்களுக்கு சீக்கிரமாக கொஞ்சம் வேலை ஆகும். ஒருத்தர் செய்கிறதுக்கும் 2 பேர் செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அதில் 100% கான்சன்ட்ரேட்டோட அவர் எவ்வளோ அழகாக பிசைகிறாருன்னு பாருங்கள். அதே மாதிரி நானும் அடுப்பாண்ட அது பொறுமையாக அதை எந்த பதத்துக்கு காசி கொண்டு வரணுமோ டால்டா, சுடு தண்ணி கேட்குற நேரத்துக்கு அழகாக உட்காந்து அதை ஊற்றி அதை கலருவார். நான் ஊற்றிட்டேன். இப்போது உள்ளேயே நான் பற்ற வச்சு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் கேஸ் மேடையிலேருந்து தனியாக எடுத்து கீழே வச்சேன். ஆனால் எனக்கு வந்து வெளிச்சம் பற்றவே இல்லை. போகிற வர வழினால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. எண்ணெய் வர சிந்துமோ என்னவோன்னு பயமாயிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டோம்னா இந்த கேஸ் அடுப்பை தூக்கிட்டு போயிட்டு வெளியில் வச்சுட்டோம். ஏன் வெளியில் வைக்கலைன்னா மழை வந்து பெய்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு மழை பெஞ்சு பொருளெல்லாம் வேஸ்ட் ஆகிடுமோ, செஞ்ச வேலையெல்லாம் உழைப்பெல்லாம் பாழாயிடுமோன்ற ஒரு பயத்தினால வெளியில் வைக்கல. ஆனால் பிள்ளையாரை வேண்டிக்கிட்டேன், எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாக இந்த முறுக்கை சுட்டு எடுக்கணும்னு. ஒரு முறுக்கு சுட்டுறது, பலகாரம் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதில் நிறைய உழைப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய ஆர்வம், நம்ம உழைக்கணும், நம்ம இந்த முறுக்கை சுடணும், நல்லா இருக்கணும் இந்த முறுக்கு அப்படின்னு எனக்கு குழந்தைங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. நம்ம வீட்லேயும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இந்த மாதிரி முறுக்கு சுடும்போது நம்மளுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ வேலை உடம்பு முடியலனா கூட இந்த முறுக்கு சுடுற வேலையை மட்டும் நான் எப்போவுமே வந்து தொடர்ந்து நான் செய்வேன் வருஷம். இப்போது ஒரு குழல், அதாவது முறுக்கு பிழிகிற குழல் எடுத்துக்கோங்க. அந்த குழலில் அழகாக நீங்கள் எந்த அச்சு வேணுமோ அந்த அச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த அச்சு போட்டு
மாவை உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சிட்டு கடைசியாக வந்து நீங்கள் கட் பண்ணி விடணும். அந்த கட் பண்ணி விடுறத அந்த மாவோடு சேர்த்து விட்டுடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் கவரு, பால் கவர்லேயும் பிழியலாம். ஆனால் எனக்கு எப்போவுமே இந்த கவர்ஸில் பண்ணுறது சுத்தமாகவே பிடிக்காது. ஏன்னா அது ஆரோக்கியம் கிடையாது. வீட்டில் வாழை மரம் இருந்துச்சு. அந்த வாழை மரத்தில் இலைய குட்டியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயை தேய்ச்சிட்டு இந்த முறுக்கு மாவை அழகாக பிழிஞ்சிட்டு எண்ணெய் நல்லா நான் காய வச்சுருந்தேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த முறுக்கை வந்து நாம் பார்த்து பக்குவமாக அந்த எண்ணெயில் விட்டுடணும். அன்பு உறவுகளே பாருங்கள், ஒரு முறுக்கு சுடுறதுக்கு இப்படி தான் நம்ம செய்யணும். இந்த மாதிரி செஞ்சோம்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் முறுக்கு. குழந்தை அவ்வளோ அற்புதமாக சாப்பிட்டாங்க. பண்ண ஒரு 3-4 ஆஃபீஸில், வீட்டில், அப்புறம் தெரிஞ்சவங்க, வீட்டுக்கு வரவங்க, அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே கொடுத்துட்டோம். எல்லாருமே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னாங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்பு உறவுகளே, நீங்களும் இந்த மாதிரி முறுக்கு சுட்டுருக்கீங்களா அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பு உறவுகளே. ஸோ இப்போ வந்து முறுக்கு சுடுறதுக்கும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து இதை உள்ளே போடணும், பிழியணும். இன்னொருத்தவங்க இதை முறுக்கு நல்லா அந்த எண்ணெயோட கொதி வந்து அடங்கின பிறகு தான் முறுக்கு வெந்ததாக அர்த்தம். அந்த எண்ணெய் கொதி வர வரைக்கும் அந்த முறுக்கு வந்து வெந்துட்டே தான் இருக்கும். அதனால் தீயை வந்து நீங்கள் பார்த்து திட்டமாக வச்சு ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அன்பு உறவுகளே. ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் இந்த வேலைகள் எல்லாமே நம்மளால் செய்ய முடியும். இந்த முறுக்கு சுடுறதுக்கு 4 நாள் மாவு காய வச்சேன். ஒரு அரை நாள் முழுக்க அந்த மாவை அரிசியை ஜலிச்சு அதை க்ளீன் பண்ணி தேவையான பொருட்கள் உளுத்தம்பருப்பு, ஓமம் இதெல்லாமே வாங்கிட்டு வந்து, சிறுபருப்பு வாங்கிட்டு வந்து அதை வறுத்து ரெடி பண்ண அரை நாள் ஆச்சு. மாவை அரைச்சிட்டு வர்றதுக்கு 2 நாள் ஆச்சு. அரைச்சிட்டு வந்த மாவை அடுத்த நாள் பிசையறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. எண்ணெய் டால்டா காய வைக்கணும், சுடுதண்ணி காய வைக்கணும், அதை ஊற்றி ஓமத்தை போட்டு உப்பை திட்டமாக போட்டு பிசையறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. அதுக்கு பிறகு எண்ணெயை நல்லா காய வைக்கிறதுக்கே 10 நிமிஷம் மேலே ஆச்சு. எண்ணெய் காயறதுக்கு இதெல்லாம் சுட்டு முடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. அதனால் தொடர்ந்து ஒரு வாரமாகவே வேலை தான். அதனால் முறுக்குன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பல நாளோட உழைப்பு அந்த முறுக்கில் இருக்குது அன்பு உறவுகளே. ஸோ இது வந்து ரொம்ப முதல்ல நாங்கள் போடும்போது மழை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் இருந்தோம். ஆனால் மழை வர்றதுக்குள்ளே ஒரு 100 முறுக்கு கிட்டத்தட்ட சுட்டு முடிச்சிட்டோம். 100 இருக்கும் குட்டி குட்டி முறுக்கு, ஒரு 100 முறுக்கு சுட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், நான் கிட்ட காமிக்கிறேன். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நம்ம முறுக்கு சுடுற வேலையும் பார்க்கணும், வீடியோவும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து 2 வேலையுமே தொடர்ந்து செய்கிறதுனால எழுந்துக்கணும், உட்காரணும், ஓடணும், எழுந்து நடந்து வேலை செய்கிறதுனால எனக்கு ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் 12:30 மணிக்கு தான் தீபாவளிக்கு வீடை துடைச்சி எவ்வளோ வேலை இருக்கும் இல்லையா சாமி கும்பிட்றதுக்கு, அந்த வேலையெல்லாம் பூஜை பண்ணி நான் முடித்தேன். அதனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம தீபாவளி அன்னைக்கு நம்ம முறுக்கு சுடணுன்றது என்னோடய ஆசை. அதை நான் நிறைவேற்றிட்டேன். என் வீட்டுக்காரர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அவங்க வந்ததுனால தான் எனக்கு இது செய்ய முடிஞ்சுது அன்பு உறவுகளை. ரொம்ப சந்தோஷம். நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. நம்ம ஒரு பெரிய வீடியோ போடும்போது ஹைப்புன்னு சொல்லி வரும். நீங்கள் லைக் பண்ணும்போது அந்த ஹைப்பையும் அந்த பாயிண்ட்ஸையும் மறக்காமல் கொடுத்துருங்க. இப்படி நீங்கள் கொடுக்கும்போது மற்ற வீடியோஸும் எல்லாமே எல்லாருக்குமே நம்மளோட சேனலோடது மற்றவங்க, அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு யூடியூப் வந்து சஜஸ்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் அந்த முறுக்கு வந்து ஒரு பேஷன் நிறைய சுட்டு எடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அந்த நம்ம கஷ்டப்பட்ட நாளும் அந்த மழையில் அந்த அரிசியை மாற்றி உள்ளேயும் வெளியும் கொண்டு போயிட்டு நம்ம அவஸ்தைப்பட்டதும், அதுக்கப்புறமா நாம் அந்த மாவு அரைக்கிறதுக்கு இங்கேயும் அங்கேயும் ஓடினதும், மழையில் கஷ்டப்பட்டதும் எதுவுமே தெரியல. அதனால தான் சொல்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நீங்கள் எடுக்கிற வேலைகளை அதை முடிங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை முடிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு நம்ம பட்ட கஷ்டம் உண்மையாலுமே ஒரு ஒர்த்தானது தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கிட்ட காட்டுறேன் பாருங்கள் முறுக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் யூடியூப் வீடியோ எடுத்துக்கிட்டே இந்த முறுக்கை சுட்டுறது என் வீட்டுக்காருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.